பிரதமர் மோடியும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் பிராமணர் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? என்னங்க சொல்கிறீங்க? ஆமாங்க, இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரதமர் மோடி அவர்கள் ஒரு பிராமணர். 2 நாளைக்கு முன்னாடியிலேருந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு பிராமணர் ஆயிட்டார். அப்படித்தான் திமுக ஐடிவிங் ஒரு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. திமுகவில் இருக்கக்கூடிய அந்த கொத்தடிமை கூட்டம், தற்குறி கூட்டம் இருக்கு இல்லையா, அவங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு திமுக ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த பிரச்சாரத்தை துவக்கி வைக்கும் போது முதல்வர் ஸ்டாலின் என்ன சொன்னார்? பாஜக மட்டும் இங்கே ஆட்சிக்கு வந்தால் படிக்க விட மாட்டாங்க நம்மளை அப்படின்னு சொன்னார். அந்த படிக்க விட மாட்டாங்க அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் எங்கிருந்து வந்தது? அது பிராமண எதிர்ப்புலேருந்து. ஏன்னா திமுக இங்கே காலம் காலமாக சொல்லி கொண்டு வரும் ஒரு பொய். பிராமணர்கள் தான் நம்மளை படிக்க விட மாட்டாங்க, பிராமணர்கள் தான் நம்மளை படிக்க விடலை, 2000 ஆண்டா நாங்கள்லாம் அடிமையாக இருந்தோம் இப்படின்னு திரும்ப 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 ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லையா. அதனுடைய நீட்சி தான் இன்னைக்கு பாஜக ஆட்சிக்கு வந்தால் அவங்க படிக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறது. அதாவது பிராமணர்களையும் பாஜகவையும் சம்பந்தப்படுத்தி, ஆர்எஸ்எஸ்ஸையும் சம்பந்தப்படுத்தி பாஜக பிராமணர்களுக்கான கட்சி அப்படின்னு இங்கே நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் இதுதான் நெரேட்டிவ். ஆர்எஸ்எஸ் ஒரு பிராமண இயக்கம், பாஜக ஒரு பிராமண இயக்கம். ஏப்பா, இன்னைக்கு பாஜகவில் பிரதமர், உள்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், போக்குவரத்து துறை அமைச்சர் இவங்கெல்லாம் யாருமே பிராமணர்கள் இல்லை. 2 பேர், ஜெய்சங்கர் ஒருத்தர், நிர்மலா சீதாராமன் ஒருத்தர், இவங்க மட்டும்தான் பிராமணர்களாக இருக்காங்க. அதுக்காக ஒட்டுமொத்த கட்சியும் பிராமணர்களுக்கானது, மோடி, அமித்ஷா எல்லாரும் பிராமணர்களுக்காகத்தான் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதை நம்புவீங்களா? நீங்கள்லாம் அறிவு இருக்கிற யாருமே அதை நம்ப மாட்டாங்க. ஆனால் திமுக தற்கொலை கூட்டம் அதை நம்பும். அதை நம்பி ஒரு பிரச்சாரமும் செய்யும். ஏன்னா தமிழகத்தில் பிராமண எதிர்ப்பு அப்படிங்கிற பேரில் நீங்கள் எதை வேணாலும் விற்கலாம். இதை நான் அடிக்கடி பேசிக்கிட்டே தான் இருக்கேன். நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம். நீட் தேர்வு பிராமணர்களுக்கானது, அவாளுக்காக கொண்டு வரப்பட்டது தான் நீட் தேர்வு தெரியுமா அப்படின்னு கேட்பானுங்க. ஏண்டா நீட் தேர்வை கொண்டு வந்ததே நீங்கள் தான்டா அப்படின்னு எவனுமே திரும்பி கேட்க மாட்டான். அதுதான் திமுகவில் இருக்கக்கூடிய தற்கொலை கூட்டம். அவாள்களுக்கு பயன்படும் நீட் தேர்வை நீ எதுக்கு கொண்டு வந்த? அந்த கேள்வியை கேட்கணுமா வேண்டாமா? கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு மோடி எப்படி பிராமணர்களுக்கான பிரதமர், மோடி வந்தால் நம்மளையெல்லாம் படிக்க விட மாட்டார், மோடி நம்மளுடைய பண்பாட்டை அழிக்கிறார் இப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா. அது எல்லாமே பிராமண எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த விஷயத்தோட கனெக்ட் ஆனது தான். இன்னைக்கு அந்த கனெக்ஷனை எடப்பாடி பழனிசாமிக்கு கொண்டு வந்துட்டாங்க. சரி, எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி கொண்டு வர முடியும்? ஏன்னா அவர் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கோயில்களுடைய பணத்தை எடுத்து கல்லூரிகள் கட்டுகிறார்கள், இது மோசடி, கோயில்கள் பணத்தை முறைகேடாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. உடனே இதை எடுத்து போட்டு பார்த்தீங்களா, எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட சேர்ந்தவொடனே எப்படி மாறிட்டாரு, பாஜக எப்படி கல்விக்கு எதிராக இருக்கிறார்களோ அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு பாருங்க. அநேகமாக அமித்ஷா தான் இவருக்கு ஸ்கிரிப்ட் அமைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் அதை அப்படியே படிச்சிருக்காரு. கோயில்கள் நிதியில் கல்லூரிகள் கட்டக்கூடாதா, அதை பண்ணக்கூடாதா, இதை பண்ணக்கூடாதான்னு அப்படியே பேசிக்கிட்டே வராங்க. அதிமுகவும் கல்விக்கு எதிரி அப்படிங்கிற மாதிரி கொண்டு நிறுத்துறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி கேட்ட கேள்வி என்ன? கல்விக்காக இங்கே நிதி இருக்கு, மக்களுடைய வரிப்பணம் இருக்கு, அது போக இத்தனை கடன் வாங்குறீங்க, இதெல்லாம் வச்சு நீங்க கல்லூரிகள் கட்டாம, வகுப்பறைகள் கட்டாம, பள்ளிக்கூடங்கள் கட்டாம எதற்காக கோயில் பணத்திலிருந்து கையை வைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி. நீங்க கோயில் பணத்துல கட்டுங்க, கட்டாம போங்க, அதெல்லாம் வேற விஷயம். ஆனா இந்த பணத்தை எல்லாம் வச்சு என்ன பண்ணீங்க? எங்க போச்சு அந்த பணம்? எதுக்காக இவ்வளவு கடன் வாங்குனீங்க? இதெல்லாம் தான் கேள்வி. ஆனா இதையெல்லாம் மடை மாத்துறதுக்கு இந்த திமுக தற்குறி கொத்தடிமை கூட்டம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. நான் திரும்பவும் சொல்றேன், இந்த பிராமண எதிர்ப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலேருந்து போனா மட்டும்தான் நீங்க திமுகவை ஒழிக்கவே முடியும். அதை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள், நான் அதிமுகவையும் சேர்த்து சொல்றேன், அதிமுக, தாவேக, நாம் தமிழர் கட்சி, ஈவன் பாஜகவில் இருக்கக்கூடிய மற்ற சமூகங்கள், இவங்க எல்லாருக்குமே திமுக பிராமணர் எதிர்ப்பு, பிராமணர்களை திட்டுனாங்க அப்படின்னா அவங்க பாப்பானத்தானே திட்டுறாங்க, நம்மளுக்கு என்ன அப்படின்னு கடந்து போயிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு திருப்பதியில் லட்டில் மாமிச அந்த கொழுப்பு கலந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனையை தமிழ்நாட்டில் எப்படி மடைமாத்தினாங்க? இந்த பரிதாபங்கள் அப்படின்னு சொல்லி கூட ஒரு யூடியூப் சேனலில் இந்த பிராமணர்கள் மட்டும்தான் திருப்பதி லட்டு சாப்பிட்ற மாதிரியும், பிராமணர்கள் மட்டும்தான் திருப்பதிக்கு போயிட்டு வர மாதிரியும், பிராமணர்களுக்கு மட்டும்தான் வெங்கடாஜலபதி கடவுள் மாதிரியும் இங்கே பிரச்சாரம் செய்யப்பட்டது.
என்ன மாமி பீஃப் ஃப்ளட் நல்லா இருந்ததா அப்படின்னு இங்கே வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது திருப்பதிக்கு போய் பாலாஜியை வெங்கடாஜலபதியை பார்க்குற மற்ற சமூக மக்கள் எல்லாருமே கொந்தளிச்சிருக்கணுமா வேண்டாமா? ஏன்னா நாங்கள் வந்து வருஷம் தவறாமல் திருப்பதிக்கு போயிட்டு இருக்கோம். புரட்டாசி மாதமானால் இங்கே வந்து நாங்கள் ஒரு பண்டிகை விழாக்காலம் மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். எங்கள் கடவுளையே கேவலப்படுத்துறியா, எங்களுடைய நம்பிக்கையவே வந்து கேவலப்படுத்துறியா அப்படின்னு இங்கே மற்ற சமூகங்கள்லாம் கொந்தளிச்சிருந்தா இவங்க இப்படி பேசியிருப்பாங்களா? ஆனால் அன்றைக்கி என்ன நடந்தது? அப்போ ஐயரைத்தானே கிண்டல் பண்ணுறான், மாமியைத்தானே கிண்டல் பண்ணுறான், நம்மளும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி திருப்பதிக்கு போகிறவனும் திருப்பதியில் லட்டு சாப்பிட்றவனும் சேர்ந்து தான் அந்த கிண்டலை பண்ணுறாங்க. அதுதான் இவங்க திமுகவுடைய பலம். நீங்கள் வந்து பிராமண எதிர்ப்பு தானே, பாப்பானத்தானே திட்டுறான், ஐயரைத்தானே திட்டுறான், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்னு மற்ற சமூகங்கள் ஒதுங்கி போறீங்க இல்லையா? அதுதான் திமுகவுடைய பலம். இன்னைக்கு வந்து திமுகவுடைய அந்த பிராமண எதிர்ப்பு தான் மோடியை வந்து உங்ககிட்ட பிராமணராக காட்டுது. மோடி வந்தால் படிக்க விட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. எப்படிடா அப்படின்னு மற்ற சமூக மக்கள் யாராவது கேள்வி கேட்குறாங்களா? கிடையாது. மோடி வந்ததுக்கு அப்புறமா தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி இடங்கள் இரட்டிப்பாக இருக்கு. 60 வருஷமாக காங்கிரஸ் ஆண்ட வரைக்கும் இந்தியாவில் இருந்த மருத்துவ இடங்கள் வெறும் 55,000, இன்னைக்கு 1,20,000. 10 வருஷத்தில் 60 வருஷமாக காங்கிரஸ் உருட்டினதை 10 வருஷத்தில் மோடி செஞ்சு காமிச்சிட்டார். ஐஐடி, ஐஐஎம், IIIT, NIT அத்தனையும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எய்ம்ஸ் மருத்துவமனை இன்னைக்கு எத்தனை இருக்கு? அது அத்தனையும் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிகள். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ், பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் எத்தனை வந்திருக்கு? 2018 2023 வரைக்கும் கிட்டத்தட்ட 230 யூனிவர்சிட்டிஸ். இது வந்து நான் ஒன்றும் போகிற போக்கில் சொல்லலை. பாராளுமன்றத்தில் கேள்வி நேரத்தில் கொடுக்கப்பட்ட பதில் ரெக்கார்டு. இத்தனையும் செய்த மோடி படிக்க விட மாட்டாரு அப்படின்னு திமுக தற்குறி கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அதை எதிர்த்து கேட்கறதுக்கு இங்கே யாருமே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு வந்து பாஜக ஆகாது, நம்மளுக்கு வந்து மோடி ஆகாது. மோடியை பற்றி என்ன போய் சொன்னாலும் நம்ம அதை பற்றி கேட்க மாட்டோம். ஏன்னா மோடியை வந்து இங்கே பிராமணர்களோட சம்மந்தப்படுத்தியிருக்காங்க. அதனால் பாப்பானை என்ன திட்டினாலும் நம்ம கேட்க மாட்டோம். அதுதான் வந்து இன்னைக்கு திமுக தொடர்ச்சியாக வந்து பலமாக இருக்கிறதுக்கு காரணம். அதுதான் வந்து திமுகவுடைய ஐடியாலஜி. அதை நீங்கள் கேள்வி கேட்காம, அதை நீங்கள் உடைக்காம உங்களால் திமுகவை வீழ்த்தவே முடியாது. உண்மையிலேயே திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு யாருக்காவது ஆசை இருந்தது அப்படின்னா, நீங்கள் பிராமணர் இல்லாத சமூகமாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் வந்து திமுகவுடைய இந்த நெரேட்டிவை உடைக்கணும். அதை உடைக்கிறதுக்கு இங்கே யாருமே இல்லை. அதனுடைய நீட்சி என்ன ஆயிடுச்சு? இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை வந்து கல்விக்கு எதிரி பார்த்தீங்களா, ஆர்எஸ்எஸ் நாக்பூர் தான் வந்து எடப்பாடியை இயக்குகிறது, ஆர்எஸ்எஸ் மாதிரியே எடப்பாடி பேசுறாரு அப்படின்னு இவங்க ஒரு பிரச்சாரம். எல்லாமே பொய். ஆர்எஸ்எஸ் என்ன கல்விக்கு எதிரியா? ஆர்எஸ்எஸ் கல்விக்குன்னு தனியாக அமைப்பு வச்சிருக்கு. வித்யா பாரதின்னு ஒரு அமைப்பு வச்சிருக்கு. இவங்களுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஆனால் அத்தனையும் பொய்யை மட்டுமே வந்து ஒரு பிரச்சாரமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் இந்த திராவிட தற்குறி கூட்டம். இன்னைக்கு அதிமுக காரங்களும் வந்து இல்லை அப்படி சொல்லலை இப்படி சொல்லலை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடிச்ச ஆடிங்க எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்கும்போது தான் அதிமுக பாஜக கூட்டணியில் தான் தமிழகத்துக்கு 11 மருத்துவக் கல்லூரிகள் வந்தது. அதுலேயும் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்கல நீங்க. 11 மருத்துவக் கல்லூரிகளை நாங்கள் தான் கொண்டு வந்தோன்னு அமைச்சர் ரகுபதி வரைக்கும் அத்தனை பேரும் வாய் கூசாமல் சொல்கிறாங்க. பொய். ஸ்டாலின் முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மருத்துவக் கல்லூரி கூட கொண்டு வரல. தமிழ்நாட்டு கல்வியை தனியார் மையப்படுத்தியது தான் திராவிட மாடலுடைய சாதனை. அதுதான் உண்மை. இவங்க பீத்திக்கிறாங்க இல்லையா, தமிழ்நாடு முன்னேறிய மாநிலம், தமிழ்நாடு தான் கல்வியின் தலைநகரம், அப்படி இப்படின்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா. இங்கே தனியார் பள்ளி மாணவர்கள் அதிகமா, அரசு பள்ளி மாணவர்கள் அதிகமா? தனியார் பள்ளி மாணவர்கள் தான் அதிகம். இங்கே தனியார் கல்லூரிகள் அதிகமா, அரசு கல்லூரிகள் அதிகமா? தனியார் கல்லூரிகள் தான் அதிகம். ஏன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை. கொரோனாவுக்கு முந்தின காலகட்டம் வரை கிட்டத்தட்ட 65% மாணவர்கள் தனியார் பள்ளியில் தான் படித்தாங்க. அப்படின்னா கடந்த 20-25 வருடங்களில் தனியார் பள்ளி அப்படிங்கிற அந்த பிஸ்னஸ் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத பாருங்க. மக்களை இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உனக்கு தரமான கல்வி வேணுமா, நல்ல கல்வி வேணுமா, உன்னுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கணுமா, ஓடு பிரைவேட் ஸ்கூலை பார்த்து ஓடு, கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி மக்களை, அந்த மாணவர்களை வந்து பிரைவேட் ஸ்கூலை நோக்கி தள்ளிவிட்டது தான் இந்த திராவிட கட்சிகள் செஞ்சது. கஷ்டப்பட்டு ப்ரைவேட் ஸ்கூலில் போய் கஷ்டப்பட்டு பணம் கட்டி படிக்கிறவன் அவன் என்ன பண்ணுறான்? காலேஜுக்கு போகணும்னு நினைக்கிறான். காலேஜுக்கு போகிறதுக்கும் அரசாங்கம் கட்டி வச்சுருக்கா? கிடையாது. அதுவும் ப்ரைவேட்டு தான். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற 450 பொறியியல் கல்லூரிகள், இன்ஜினியரிங் காலேஜில் 70 மட்டும்தான் வந்து கவர்மெண்ட்டோடது. என்ன ரேஷியோ!
கடைசியாக வந்து அரசு பொறியியல் கல்லூரி எங்கே எப்போ திறந்தாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? ஒரு துரும்ப கூட கிள்ளி போடாத திமுக இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக வந்து கல்விக்கே நாங்கள் தான் அத்தாரிட்டி அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. திமுகனாலே ஸ்டிக்கர் மட்டும்தான். அந்த ஸ்டிக்கர் ஒட்டி 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 தமிழக மக்கள் தலையில் மிளகா அரைச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்கள வில்லனா காட்டிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது பண்ணுறவங்கள வில்லனா காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன அப்படின்னா பிராமண எதிர்ப்பு தான். நீங்கள் வந்து திமுகவுடைய அந்த நெரேட்டிவை எடுத்து பாருங்க, பாஜகவுக்கு எதிராக அவங்க என்னவெல்லாம் பேசுறாங்கன்னு எடுத்து பாருங்க. அது அத்தனையும் வந்து பிராமண எதிர்ப்புக்குள்ளதான் அடங்கும். ஆரிய திராவிட அந்த கட்டுக்கதைக்குள்ளதான் அடங்கும். அதை வச்சு தான் இவங்க அத்தனை பேரும் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை உடைக்காம நீங்கள் திமுகவை தோற்கடிக்கவே முடியாது. இதை நான் சொல்றது வந்து அதிமுகவுக்கும் பொருந்தும், நாம் தமிழர் கட்சிக்கும் பொருந்தும், தமிழக வெற்றி கழகத்துக்கும் பொருந்தும். திமுகவுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா, திமுகவுக்கு எதிராக எப்பவெல்லாம் மக்கள் வந்து ஒன்று சேர்றாங்களோ அப்பவெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பிராமண எதிர்ப்பை தூக்கி போடுவாங்க. அப்போ உடனே என்ன ஆகும், அந்த பிராமண எதிர்ப்பு அப்படின்னு வந்த உடனே யாராவது ஒரு பாப்பானை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த கூட்டமும் திமுகவோட சேர்ந்து அந்த பிராமணன் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஆமா ஆமா இவனுங்களே இப்படித்தான், இந்த பாப்பானுங்களே இப்படித்தான் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு வந்து கட்சி வித்தியாசமே கிடையாது. பாஜகவை தவிர இங்க இருக்கும் அனைத்து கட்சிகளிலும் பிராமண வெறுப்பு இருக்கு. அந்த வெறுப்பு பிரச்சாரம் தான் திமுகவுடைய ஒரே ஆயுதம். எப்படி வந்து திமுக தனக்கு எதிரான ஒரு அலையை நீர்த்து போக செய்கிறது அப்படின்னா இந்த பிராமண எதிர்ப்பை வச்சு தான். பாருங்க, விட்டா பாப்பா வந்துடுவாங்க, அவன் வந்தால் படிக்க முடியாதுங்க, அவன் வந்தால் நீங்கள் வேலைக்கு போக முடியாதுங்க, அவன் வந்தால் அதை பண்ண முடியாதுங்க, அவன் வந்தால் இதை பண்ண முடியாதுங்க. ஏன்னா 50 வருஷமாக நீங்கள் தான்டா இருக்கீங்க. யாருமே எதிர்கேள்வியே கேட்கறது கிடையாது. அப்படியே நம்புறது தான் இன்னைக்கு திராவிட தற்கொலை கூட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திமுகவை வீழ்த்தணும்னா இந்த பிரச்சாரத்தை முறியடிக்கணும். அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதிமுகவினர் வேலை பார்ப்பாங்கன்னு நான் நம்புறேன். நன்றி.